சிஎம் சார், இந்த பஸ்ஸு இலவசம் மினிமம் சார்ஜ் போடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் அமௌண்ட்டு கிடைக்கும். எல்லாம் ஒரே லேடீஸ் ஃபுல்லாக ஏறிடுறாங்க. ஜென்ஸ் எல்லாம் ஏற முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் லேடீஸ்க்கே இடம் இல்லை. சில டைமு பஸ்ஸு சில ஸ்டாப்பிங்கில் நிற்காம ஃபுல்லாகிடுச்சுன்னா நிற்காம போகுது. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கண்டக்டர் டிரைவரும் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக இருந்தால் நிறுத்தி ஏற்றவும் முடியாது, ஏறாதீங்கன்னு சொல்லவும் முடியாது. அதனால் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் தயவு செய்து மினிமம் சார்ஜு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு 5 ருபீஸ் 10 ருபீஸ் அந்த மாதிரியாவது போடுங்க. இந்த இலவசம் அப்படியே வேணாம். இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக அது போயிட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பஸ்ஸு இலவசன்றது ஸ்டாப் பண்ணிவிடுங்க. மினிமம் சார்ஜ் கம்மியாக போடுங்க. இவ்வளோ சார்ஜாவது கொடுத்துட்டு பஸ் ஏறினா தானே. ஏன் எல்லோரும் சம்பாதிக்கலையா, ஏர்ன் பண்ணாமையாக இருக்காங்க? 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க தான் மெயினாக ஃப்ரீ பஸ்ஸில் போகிறாங்க. நான் தினம் கூலி வாங்குறவங்க கூட 10 ரூபா காசு கொடுத்து ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறாங்க. இதனால் ஆட்டோ சார்ஜ் ஏற்றிட்டாங்க. ப்ரைவேட் பஸ்ஸில் பார்த்தா காலியாக இருக்குது. டிக்கெட் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் பஸ் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த ப்ரைவேட் பஸ் நிற்கும். அப்போ இந்த பஸ்ஸும் வந்ததுன்னா இதில் ஏறுவாங்க. தயவு செஞ்சு இதை பாருங்கள்.